இந்த சிறப்பு மிக்க உயிர்த்தெழுதலின் காலை வழிபாட்டுக்கு தொடக்கமாகவும் ஆண்டவருடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 60வது கீர்த்தனை, எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். 60வது கீர்த்தனையை நின்றவண்ணம் சேர்ந்து பாடுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திருமறை அருளும் அருள்வாக்கு கேட்போமாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் பிதாவுமானவர் தோத்திரத்துக்குரியவர். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நன்னம்பிக்கை உண்டாகும்படி அவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இயேசு சொன்னார், முதலும் இறுதியுமானவர் நானே, ஜீவன் உள்ளவரும் மரித்து போனவரும் நானே. இதோ என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறேன். நானே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தோன்றியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென்.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் அவற்றை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுள்ளவராயிருக்கிறார். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைப்போமாக. நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே நிதானித்தறிவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நம்முடைய மீறுதல்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ வழக்கை நீக்கி எங்களை சுத்திகரி. எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென். நாம் அமருவோம்.